நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். புறாவுக்கு உடல் கொண்டு புகழ்பெற்ற மன்னாரின் வரலாற்றை, தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மறுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் விளக்கமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிவான் சோழனது பூம்புகாரை எழுதுவோர் பெருவரிகன் மாசாத்துவானின் மருமகள் என் பேர் கண்ணகி. மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள், தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ. கட்டளையா இது? கரை காண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் புலவி கொஞ்சி இல்லாத அக்கறை. உலகையே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம். தென்னக மயக்கம் தீர்க்க முனைந்தது. கொற்றக்குடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாரும்போம். ஆட்சி வரும் போதும் நிலையல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது, வாழும் நிலையாக. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே,